தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் விஜய் சார் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல விஜய் சார் வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அதை பத்தி தான் வந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல விஜய் சார் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் கிட்டத்தட்ட 54 பேர் வந்து சிறையில இருக்காங்க. அது இல்லாம தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 264 கப்பல்கள் வந்து இலங்கை அதிகாரிகளால் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கு. இந்த படகுகளையும் தமிழக மீனவர்களையும் வந்து விடுவிக்கணும். அது இல்லாம கடந்த மே 12ஆம் தேதி இலங்கை கடற்படை அதிகாரிகளால் வந்து ராமநாதபுரம் மண்டபம் பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மீனவர்களை இலங்கை அதிகாரிகள் மேலும் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இவங்களையும் சேர்த்து இலங்கை அரசு வந்து உடனடியாக வந்து தமிழக மீனவர்களை வந்து விடுவிக்கணும், அதற்கான உண்டான முயற்சிகள்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. தமிழக முதல்வருடைய இந்த செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.